ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அஞ்சு வைக்கிற லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஈஸியான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது வந்து நான் சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது பாதி வதங்கினாலும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி வந்து நான் சின்ன சின்ன தக்காளி வந்து அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன மசாலானா மல்லித்தூள், சில்லி பவுட்ரு, சிக்கன் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிட்டோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.